வார்த்தை பிரசங்கிக்கும்படி அழைத்த தேவதாசன் தானியேல் அவர்களுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் கூடி வந்திருக்கிறதான அனைத்து தேவ ஜனங்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துதலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் கர்த்தருடைய வார்த்தை நேராய் கடந்து போவோம். உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம். சுத்தமாய் வாசிங்க. அல்லேலூயா. வசனத்தினால் கர்த்தர் நம் மத்தியிலே பேசும்படியாக கர்த்தரை நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கொண்டு உம்முடைய ஜனத்தோடு பேசும்படியா தெய்வமே உம்முடைய வார்த்தையை தந்தருளுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனங்களுக்கும் பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் கர்த்தரை மாற்றுவீராக. இந்த வசனத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர விதம். பாழான நிலத்திலும் ஒளியிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை. நம்முடைய தெய்வம் தம்முடைய ஜனங்களுக்கு 4 விதமான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம் அனைவரும் ஒவ்வொரு இடத்திலிருந்து இங்கே கூடி சேர்ந்திருக்கிறோம். நம் அனைவரும் வெவ்வேறு இடத்தார், வெவ்வேறு ஊர்களை சேர்ந்தவர்கள். ஆனால் தேவன் நம்மை கண்டுபிடித்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அதாவது இந்த உபாகம புஸ்தகத்துல 11ஆம் வசனத்தை வாசிங்க. 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. அப்ப கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளை மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்லை. அல்லேலூயா. அப்ப கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடுகிறது போல இன்றைக்கு நாம் எல்லாரும் கழுகுகள் போன்று தெய்வம் நம்மை மேல் அசைவாடி நம் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு சின்ன கதை சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை நேராக கடந்து போவோம். ஒரு கழுகு, இந்த கழுகு எப்பவுமே உயர்ந்த இடத்துல எல்லாம் கூடு கட்டும், உயர்ந்த இடத்துல தான் வாசம் பண்ணும். ஆனா அந்த கழுகு ஒரு முறை முட்டை போட போகுது. அந்த நேரத்தில் என்னாச்சு, ஒரு மரத்தை மேல போய் உட்கார்ந்து இனிமேல் உயர்ந்து பறந்து போக முடியாது, அங்கிருந்து முட்டை கீழே இருந்து உடஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்து மேல போய் அமர்ந்து அந்த ஏதோ ஒரு கூடு இருக்கும், அது யாரோ ஏதோ பறவை கட்டி வச்சிருக்கு கூடுல, தான் போய் என்ன பண்ணி முட்டையிட்டுச்சான். இப்ப முட்டையிட்டு அந்த கழுகு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்துட்டான். சரி நம்ம போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வருவோம்னு சொல்லிட்டு அது புறப்பட்டு போய் ஆகாரத்தை போயிட்டான். அப்ப காற்று அடிக்கும் பொழுது அந்த கூட்டுல இருந்த முட்டை அப்படியே கீழே உருண்டு வந்துட்டான். அப்ப கீழே உருண்டு வரும்போது கீழே கோழி குஞ்சு, கோழி என்ன பண்ணுது, அது ஒரு முட்டை மேல அடக்காட்டு கொண்டே இருக்கான் கீழே மரத்து கீழே. அப்ப இந்த கழுகு முட்டை உருண்டு வந்து கோழி முட்டையோட சேர்ந்து அந்த கோழி அந்த தன்னுடைய முட்டையும் மேலேயும் இந்த கழுகு முட்டை மேல போய் அமர்ந்துட்டு, அது கழுகு முட்டை தெரியாது. அப்ப இந்த கழுகு முட்டையிட்ட இடத்துல வந்து தேடி பார்க்குது, அந்த கூட்டுல வந்து தேடி பார்க்குது, என் முட்டை காணும்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குதான். இப்ப தேடி பார்த்து அங்க இங்க பார்த்துட்டு ஐயோ காண போயிட்டு எங்க போயிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன போயிடுச்சு, உயர்ந்த இடத்துல போய் வாசம் பண்ணுது. அப்ப உருண்டு விழுந்து
இந்த கோழி முட்டையோடு இந்த கழுகு முட்டையை சேர்ந்து இந்த கோழி முட்டை அமர்ந்து 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 அப்ப அதுக்குள்ள இருந்து கோழி குஞ்சியோடு சேர்ந்து கழுகு குஞ்சு வெளியே வந்துச்சு. அல்லேலூயா. அப்ப இந்த கோழி குஞ்சுகளோடு சேர்ந்து இந்த கழுகு குஞ்சு என்ன பண்ணுதா, எல்லா இடத்துக்கும் பின்னாடியே போதான். ஆனா அது கழுகு குஞ்சு இருக்குல்ல, ஆனா இந்த கழுகு குஞ்சுக்கு நம்ம இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லையே, நம்ம மேலதான பறக்கணும், வானத்தையே பார்த்துட்டு இருக்குமா. அல்லேலூயா. அப்ப இந்த கோழி குஞ்சு எப்படிலாம் செய்தோ இந்த கழுகு குஞ்சுக்கு பிடிக்கல. இந்த கோழி குஞ்சு ஒரு குப்பை இடத்துல போய் கலரி கலரி அதுல ஆகாரத்தை சாப்பிடும். ஆனா இந்த கழுகு குஞ்சுக்கு அந்த குப்பையை கலர பிடிக்கல, அங்க இருக்கிறத சாப்பிட பிடிக்கல. தோத்துறோம். இவ்விதமாக தன்னுடைய நாட்கள் கொஞ்சம் கடந்து போகுது. அப்ப இந்த கழுகு குஞ்சுக்கு தன்னுடைய எண்ணம் எல்லாம், தன்னுடைய மனசெல்லாம் மேல வானத்தை நோக்கி பாக்குற, மேல பறந்து நல்லா இருக்குமே, நான் எப்படி பறப்பேன், நான் மேலதானே எனக்கு ஒரு இருதயம் இருக்கு, ஒரு நாள் அங்க போவேன் என்று மிக மிக ஆசையோடு இருக்கான். தோத்திரம். அப்ப தன்னுடைய தாய் கழுகு அந்த இடத்துல தேடி வந்துட்டே இருந்துச்சான். தோத்திரம். அப்ப இந்த இடத்துல கோழி குஞ்சுகளோடு சேர்ந்து கழுகு குஞ்சு இருந்து பார்த்துட்டு, ஐயோ என்ன போல இருக்கு, என்ன போலயே இருக்கு, என்ன போல மூக்கு நீளமா இருக்கு, என்ன போல கால் நீளமா இருக்கு, என்ன போல இறகு நீளமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கழுகு குஞ்சியை உத்து உத்து பார்த்துட்டு, ஓ இது என்னுடைய குஞ்சு தானா இங்க வந்துட்டுன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, தன்னுடைய தோழி மேல சுமந்துக்கிட்டு மேல பறந்து போயிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த கோழி குஞ்சுகளோடு கூட இந்த கழுகு குஞ்சு இருக்கும் போதெல்லாம் நான் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நான் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை. இந்த கோழி குஞ்சு பண்ற ஒவ்வொரு காரியமும் இந்த கழுகுக்கு பிடிக்கவே இல்லையா. எப்போ தன் தாய் கழுகு தேடி வந்து தன் தோழி மேல் அமர்ந்து கொண்டு மேலே கொண்டு போகும்போது மிக மிக மிகவும் அது சந்தோஷப்பட்டுச்சான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணுது தாய் கழுகு, எத்தனை நாளைக்கு நான் சுமந்து கொண்டு இருக்க முடியும், நீ பறக்கணும், நீ பறக்கணும். மேலே கொண்டு போய் அது கீழே விட்டுச்சான். அப்ப விடும்போது அந்த கழுகு குஞ்சு கத்திக்கிட்டே கீழே வரைக்கும் விழாவதான் மறுபடியும் கீழே வந்து தோழி மேல் சுமந்துக்கிட்டு மேல கொண்டு போய் மேல மறுபடியும் தள்ளி விட்டுச்சான். மறுபடியும் என்ன பண்ணுது, கீழே வந்து மறுபடியும் தோழி மேல் சுமந்து மேலே போய் இந்த கழுகு குஞ்சு பறக்கணும். அல்லேலூயா. தாய் கழுகுடைய நோக்கம் என்ன, நீயாகவே உன்னதமான இடங்களில் பறக்க வேண்டும். அதற்காக தாய் கழுகு இந்த கழுகு குஞ்சுக்கு பறக்க கற்றுக் கொடுக்கிறதாம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தாய் கழுகு போல இருக்கிறார். நாம் அனைவரும் கழுகு குஞ்சுகள். அல்லேலூயா. இந்த பூமியில நம்முடைய வாசஸ்தலம் அல்ல, இந்த பூமியில இருக்க போவது அல்ல. எப்படி தாய் கழுகு அந்த கோழி குஞ்சுகள் நடுவிலே அந்த தன்னுடைய கழுகு குஞ்சை கண்டுபிடித்தது போல இன்றைக்கு நம்முடைய தெய்வம் நம்மை கண்டுபிடித்து இங்க நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இங்க வாசிக்கிறோம், வாழான நிலத்திலும் உழையுள்ள பெருமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். வாழான நிலத்திலும், இந்த பூமி பாழாய் கிடக்கிற இந்த பூமியில உழையிடுதல்னா, உழையிடுகிறது பயம் வரும். நைட்ல நாய் ஓடிட்டாங்க, ஐயோ பேய் வருது, பயம் வரும். அல்லேலூயா. பயம் திகில் நிறைந்த ஒரு ஜீவியம் வாழ்க்கை. வெறுமையான அவாந்தர வழி, யார் என் கூட இல்ல, எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்ல, என்னை விசாரிக்கிறவர்கள் யாருமே இல்லை என்று அங்கலாய்ப்பு ஒரு பக்கம், திகைப்பு ஒரு பக்கம், கலக்கம் எங்கள் பக்கம். பழான நிலத்திலும் ஒளியுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். விதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் கண்டுபிடித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கிறோம். முன்னே நீங்கள்
தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது கழுகு குஞ்சு கோழிகளோடு சேர்ந்து, கோழி குஞ்சுகளோடு சேர்ந்து எங்கெல்லாம் போயிட்டு வந்துச்சு. என்ன பண்றது, கதி இல்ல, இதெல்லாம் இருந்தாகணும் அப்படின்னு. ஆனா தன்னுடைய இருதயெல்லாம் உன்னதத்தை நோக்கி மேல பறக்கணும், மேல போகணும், அந்த எண்ணத்தோடு இருந்து கொண்டிருந்த அந்த கழுகு குஞ்சு. இன்னைக்கு நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்திலே வாசப்படுகிறவர்கள் அல்ல, இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாய் இருக்க போகிறது இல்ல. தெய்வம் நம்மை கண்டுபிடித்து இருக்கிறார். அந்த தாய் கழுகு தன்னுடைய குஞ்சியை, கழுகு குஞ்சியை கண்டுபிடித்தது போல நம்மை ஒவ்வொரு ஆண்டவர் கண்டுபிடித்து உன்னதத்திலும் பறக்க முடியாய், உன்னத அனுபவங்களை பெற்றுக் கொள்ள முடியாய், உன்னதத்தில் தேவனோடு இருக்கும்படியாக நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்துல அந்த கழுகு தன் குஞ்சியை பழக்குவிக்கிறது போல தெய்வம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை பழக்குவித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடியவங்க, நம் அனைவரும் கற்றுக்கொள்ள நானும் சேர்ந்து நம்ம அனைவரும் இன்னும் தேறினவர்களாக மாற்றப்படவில்லை. அல்லேலூயா, பூர்ணமாக்கப்பட்டவர்களாக மாற்றப்படவில்லை. தோத்திரம். கர்த்தர் சொல்ற, நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் யாரெல்லாம் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறீர்களோ நீங்கள் கிறிஸ்துவிடத்திலே கற்றுக்கொள்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள். தோத்திரம். தெய்வம் நம்மை கற்றுக் கொடுக்கிறார். அவை எப்படி இந்த தாய் கழுகு குஞ்சிக்கு பறக்க கற்றுக் கொடுக்கிறது போல இம்மை பொழுது நான் கைவிடுவேன், ஆனாலும் உருக்கமான இருக்குங்களால் சேர்த்து கொண்டேன். அல்லேலூயா. வாழ்க்கை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அவாந்தர வெளி பெருமையான அனுபவம் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை பார்த்து சொல்ற, உனக்கு நான் பறக்க கற்றுக் கொடுக்கிறேன். நான் உன்னை கைவிட்டேன்னு நினைக்காத, நான் உன்னை கைவிடல, நான் உன்னை விட்டு விடல. உனக்கு ஜீவியத்துல நீ போராட வேண்டும், தேவனோடு போராட வேண்டும், மனுஷனோடு போராடி. யாக்கோபு அவன் இஸ்ரவேலாக மாற்றப்பட்ட போல நீ தேவ பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும், நீ ஆவிக்குரியவனாக மாற்றப்பட வேண்டும், நீயாகவே பறக்கணும். அல்லேலூயா. கழுகுக்கு 2 இறகு உண்டு. ஒன்று துதியின் இறகு, இரண்டாவது ஜெபிக்கிற இறகு. அல்லேலூயா. அந்த இறகு அந்த கழுகு குஞ்சி அடித்தாதான் பறக்க முடியும். நீயாகவே ஜெபிக்க ஆரம்பிக்கணும், நீயாகவே துதிக்க ஆரம்பிக்கணும். எப்போ உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் தொழிலுக்காக நீ ஜெபிக்கிறாயோ, நீ துதிக்கிறாயோ, அப்பொழுது நீ கொஞ்சம் கொஞ்சமாய் மேல் நோக்கி எழும்புவாய். அல்லேலூயா. மேல் நோக்கி எழுந்து உன்னதத்துல போய் உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் தேவன் உன்னை நிரப்புவார், உன் பிள்ளைகளை நிரப்புவார், உன் சந்ததியை நிரப்புவார். ஆனால் அதற்காக தான் உன்னை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 4 காரியம். ஒன்று, அவர் அவனை கண்டுபிடித்தார். நம்ம எல்லாரும் அனைவரையும் கண்டுபிடிக்க ஒரு நோக்கம் உண்டு. கழுகு குஞ்சு, இந்த கழுகு தன் குஞ்சியை கண்டுபிடித்தது. எதற்காக கண்டுபிடித்தது? தன்னோடு இருக்கும்படி. அல்லேலூயா. தன்னை போல உயரத்தில் பறக்கும்படி. அல்லேலூயா. தன்னை போல உயரத்தில் வாசம் பண்ணும்படி கழுகு குஞ்சியை கண்டுபிடிச்சு. ஏன்னா அது கழுகு குஞ்சு தான், அது காணாமல் போயிற்று. அல்லேலூயா. நாம் அனைவரும் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமை போல ஏதேன் தோட்டத்திலே சகல ஆசீர்வாதங்களினாலும் சகல கனிகளினாலும் நிறைந்தவர்களாய் தேவ சாயலிலே உருவாக்கப்பட்டிருந்தோம். ஆனால் ஏவாளுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஏவாளும் மகிமையற்றவளாக, ஆதாம் மகிமையற்றவர்களாக அவர்கள் தங்களுடைய மகிமையை இழந்து போனார்கள். அல்லேலூயா. ஆதாம் இழந்து போன அந்த மகிமையை 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு
மறுபடியும் மனிதனை தேவ சாயலாக மாற்ற வேண்டும், அவர்களை தன்னோடு உட்கார வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த பூமியிலே இந்த குப்பையை கலரி 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 அந்த கழுகு தனக்கு வேண்டிய ஆகாரத்தை சாப்பிடுவது போல, இந்த கோழி குஞ்சுகளோடு கூட சேர்ந்து போகிறது போல, இந்த உலகத்திலே பல இடங்களிலே பாவத்திலும் சேற்றிலும் அமிர்ந்து கடந்த நம்மை, கழுகு குஞ்சுகளாகி நம்மை நம் அனைவரும் ஒன்றாய் சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அவைக்குரிய ஜீவியத்தில் பறக்கும்படியாக வேத வசனங்கள் மூலமாய், சத்தியங்கள் மூலமாய், உபதேசங்கள் மூலமாய் தெய்வம் நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அவனை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. தெய்வம் என்னை கண்டுபிடித்து உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. என்னை எங்க கண்டுபிடிச்ச? சென்னை பட்டணத்துல, சென்னையில பூந்தமல்லியில திருமணி செய்த இடத்துல அங்க என்ன கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உங்க அனைவருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும், ஒவ்வொரு இடத்துல நீங்க பிறந்தவர்களாக இருப்பீங்க. அங்கிருந்து கண்டுபிடிச்சு இந்த கூடங்களை இயேசுவோடு ஐக்கிய சபையில சேர்த்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். அவர் கண்டுபிடித்த நோக்கம் என்ன? நீங்கள் பறக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் இயேசுவை போல மாறணும். கழுகு தன்னை போல மாறுவதற்காக தான் அந்த கழுகு குஞ்சியை பறக்க வைத்தது. அதே போல நீங்கள் இயேசுவை போல மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 89 சங்கீதம் 20 வசனம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். வாசிங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா. என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா. கரவல்லாடுகளுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்தவன், ஒரு ஆடு மேய்க்கிறவன் தாவீது. தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் திறமைசாலி, நல்ல போர் வீரர்கள். தன்னுடைய வாழ்க்கை இந்த ஆடுகளோடு முடிந்து விடுமா என்று எண்ணிக்கொண்டு ஆடுகளுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் கண்டுபிடித்தார். அல்லேலூயா. என் வாழ்க்கை இவ்வளவாக முடியுமா, இதான் என் வாழ்க்கையா என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். தேவப்பிள்ளையே, உன் வாழ்க்கை இதோடு முடிவுகிறது அல்ல. தெய்வம் உன்னை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. தாவீதை அவர் கண்டுபிடித்தார். எதற்காக தாவீதை கண்டுபிடித்தார்? சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி தாவீதை காணாமல் போன அந்த உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய மகிமை அற்றவளாய் மாறின இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் தேவ மகிமையினால் நிரப்பப்பட வேண்டும். காணாமல் போன உடன்படிக்கை பெட்டி மீண்டுமாய் கொண்டு வரப்பட வேண்டும். சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கு தாவீதை ராஜாவாக உயர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார். உன்னை கண்டுபிடித்த ஒரு நோக்கம் உண்டு. உன்னை கண்டுபிடித்த ஒரு நோக்கம் என்னவென்றால், நீ உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீ இந்த சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த பட்டணத்திற்கு, இந்த தேசத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை கண்டுபிடித்த நோக்கம் என்ன? உன்னை அவரை போலவே மாற்றுவதற்காக, அவருடைய திவ்ய சுபாவத்தினால் உங்களை அலங்கரித்துக் கொள்வதற்காக, அவருடைய சாயலாக அவரை மாற்றி தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக அவர் உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக இங்க 21 வசனம், என் கை அவனோடு உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அப்ப கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை தாவீதின் மேல் நிறைவேற்றுவதற்காக தாவீதின் மேல் தன்னுடைய கையை வைக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, சேனைகளின் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் நீட்டப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்தின் மேல் நீட்டப்பட்டிருக்கிறது. ஏன்? தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக, தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக.
உங்களை கொண்டு அவர் சித்தம் வைத்திருக்கிறார். தாவீதை கொண்டு தேவனுக்கு ஒரு சித்தம் இருந்தது. அந்த சித்தம் நிறைவேறணும்னா தேவனுடைய கரம் தாவீதோடு இருக்கணும். அவர் புயம் அவனோடு இருக்கிறது போல இன்றைக்கு உங்களை குறித்த தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு சித்தம் உண்டு. அதை நிறைவேற்றுவதற்காக அவருடைய கரத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 89 சங்கீதம் 22 வசனத்தில் சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கும் பொழுது சத்துருடைய நெருக்கப்படுகிறது. நியாயக்கேட்டின் மகன் உலகத்தின் ஜனங்க, உலகத்தினுடைய மனுஷர்கள் உன்னை ஒடுக்குவதே இல்லை. காரணம் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா நீங்கெல்லாம் தானா வரல, தேவன் உங்களை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. அருமையான ஒரு பாடல் இருக்கிறது இல்லையா? நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவா உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவா உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாய் கருவில் தோன்றும் முன், நேற்று அல்ல இன்று அல்ல தாய் கருவில் தோன்றும் முன்னே தாய் கூட மறந்து போகலாம், குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களாம் தானாய் சேர்ந்த ஜனம் அல்ல, உன்னதமான தேவன் உங்களை கண்டுபிடித்து இயேசுவோடு ஐக்கிய சபையில சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவ ஜனங்களே, இங்க கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த மந்தையிலே நாம் சேர்த்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எக்காரணத்தை கொண்டோம் இந்த மந்தையை விட்டு வெளியே போய்விடக் கூடாது. அல்லேலூயா. சாந்தமும் மனத்தாழ்மையோடு நம்ம கற்றுக்கொள்கிறோம். யாரெல்லாம் இயேசுவின் நுகத்தை தம்மேல் ஏற்றுக்கொண்டு சாந்தத்தோடு மனத்தாழ்மையோடு பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கற்றுக்கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேறினவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகமானது நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தேவ சமூகம் நம்மை உருவாக்கும். எப்படி உருவாக்கும்? கிறிஸ்துவின் சுபாவத்தினால் உருவாக்கும், பரிசுத்தத்தினால் நம்மை உருவாக்கும், மகிமையினால் நம்மை உருவாக்கும். நம்முடைய வார்த்தைகள், சிந்தனைகள், பார்வைகள், கிரியைகள், நடக்கைகள் இயேசுவை போல மாற்றுவதற்காக தான் தேவன் நம்மை கண்டுபிடித்து இயேசுவோடு ஐக்கிய சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். இப்ப கர்த்தருடைய கரம் உண்மையாக இருக்கு, அவருடைய புயம் உண்மையாக இருக்கு. ஆனா உன் வாழ்க்கையில ஆண்டவரே நீதான் என் பிதா, இயேசுவே நீதான் என் தெய்வம், இயேசுவே என் ரட்சிப்பின் கண்மலை நீர் என்று நாம் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே கர்த்தரை உனக்கு முன்பாக வைக்கும் போது நீ அசைக்கப்பட்டு போவதில்லை. மனுஷனை முன்பாக வைக்காதே, உலகத்தை முன்பாக வைக்காதே, பணத்தை முன்பாக வைக்காதே. உன் வாழ்க்கையிலே நீ அசைக்கப்படாது இருக்கணும்னா கண்டுபிடித்த நோக்கம் என்ன? அவர் நோக்கம் நிறைவேறதுக்காக அவர் கரத்தை மேல வச்சிருக்கிறார், உன் குடும்பத்து மேல இருக்கு, அவர் புய உன்னோட இருக்கு. ஆனா நீங்க தாங்க என் தெய்வம், நீங்க தாங்க பிதா, நம்மை மாத்த நம்புவேன் எப்படி ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், இயேசுவை சார்ந்து கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிங்க அடுத்த வசனம், 27 வசனம். நான் அவனை எனக்கு முதல் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனாய் மாற்றுவேன். அல்லேலூயா. அடுத்தது
என் கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். என் உடன்படிக்கை அவனுக்காக நான் உறுதிப்படுத்துவேன். எதற்காக தெரிந்து கொண்டனோ, இதோ நான் உடன்படிக்கை பண்றேன், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். இதோ பூமியில் எல்லா ஜனங்களை பார்க்கிறோம், உன்னை நான் உயர்ந்தவனாய் மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்களை கண்டுபிடித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் கண்டுபிடித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் அவர் கரத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தூங்குற நிலையில பின்னாடி நல்ல உறக்கம். அல்லேலூயா. பின்னாடி வரட்டும். அல்லேலூயா. நல்ல சேர் நல்ல உட்கார்ந்து நல்ல தூக்கம் வருது இல்லையா? நல்ல வாட்டமான சேர், நல்ல கம்ஃபர்டபுளான சேர். பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இங்க நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஆண்டவர் உன்னை கண்டுபிடித்த நோக்கம் என்ன? அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் ஒரு சேர்க்க வேண்டும். அதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? அவர் கரத்தை உங்களோடு வைத்திருக்க, குடும்பத்தை மேல வச்சிருக்கிறார். அவர் புயம் உங்களோடு இருக்கு. ஆனா நீங்க தான் என் தெய்வம், நீதான் என் பிதா, நான் உண்மை மாத்திரம் சார்ந்து கொள்வேன் என்று உறுதியா இருப்பீர்கள் என்றால் பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களை பார்க்கிறோம், மனுஷர்களை பார்க்கிறோம், உன்னை உயர்ந்தவனாக வைப்பேன். அல்லேலூயா. யார் ஒரு மனுஷன் கர்த்தரையே சார்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்களை கர்த்தர் எல்லா மனுஷர்களை பார்க்கிறோம் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவன் சந்ததி என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். ராஜாசன வானங்கள் உள்ள மட்டும் நிலைத்திருக்க செய்வேன். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் மட்டும், தேவனுடைய சிங்காசனம் மட்டும் அவனை நிலைத்திருக்க செய்வேன். அல்லேலூயா. தேவனே, கர்த்தர் உங்களை கண்டுபிடித்ததற்கு நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்களை கண்டுபிடித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் உண்டு. நீங்க எல்லாம் தானாய் வந்த கூட்டம் அல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி எத்தனை சத்துருக்களோடு அவன் ஜெயித்து யுத்தம் பண்ணினான். எத்தனை மனுஷன் முன்பாக அவன் நிற்க வேண்டியதாக இருந்தது. அவனை கர்த்தர் உயர்த்தினார். பிதாக்கள் கல்லறையிலே தாவீது நித்திரை அடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சாலமோனை குறித்து அப்படி சொல்லல. ஆண்டவர் சாலமோன் என்ன சொன்னாரு? தாவீதே, உன் கை ரத்த சிந்துதலினால் காணப்படுகிறபடினால் நீ ஆலயத்தை கட்டப்படாது. உன் மகனாகி சாலமோன் எனக்கு ஆலயம் கட்டுவானாக. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் சாலமோன் ஆண்டவருக்கு ஐக்கியமா இருந்தான், நெருங்கி இருந்தான். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் வயது முதிர்ந்தார் ஆயின பிற்பாடு அந்நிய ஸ்திரீகள் அவன் இருத்தை வழிவிலகி போக செய்தார்கள். அல்லேலூயா. அந்த வழிவிலகி போக செய்ததனால தேவனுடைய சபையை கட்டுவதற்கு, தேவனுடைய சபையை பண்படுவதற்காக, தேவனுடைய சபையை சுத்தமாக்குவதற்காக எல்லா ஆண்டுடைய நோக்கத்தை எல்லாம் மறந்துட்டான். தோத்திரம். இப்ப அந்நிய ஸ்திரீகள் இருதயத்தை வழிவிலகி போனபடினால அந்நியருக்கு விக்கிரங்களுக்கு தூபம் காட்ட தொடங்குறான். அல்லேலூயா. விக்கிரங்களுக்கு தூபம் காட்டுறான தேவ சமூகத்துக்கு வரல, தேவனை சார்ந்து கொள்ளல, கர்த்தரை விட்டு விட்டான். இன்றைக்கு அந்நிய வல்லமைகள் உன்னை வழிவிலகி செய்யும், அந்நிய வார்த்தைகள் உன்னை வழிவிலகி செய்யும். அல்லேலூயா. சில பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஏன் நீங்க அந்த சபைக்கு போறீங்க? ஏன் அங்க என்ன இருக்கு? அங்க அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ஸ்தோத்திரம். சத்ரு சர்வத்தின் மூலமாய் ஏவாளை வஞ்சித்தது போல அந்நிய சத்தம் உங்களை வஞ்சிக்கும், அந்நிய வல்லமைகள் உங்களை வஞ்சிக்கும். ஆனா தேவ ஜனங்களே, இந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தாவீதை கோலியாத் இருக்கிறதானே அது மத்தியில் கொண்டு வந்ததற்கு முகாந்திரம் உண்டு என்று சொல்லி தாவீதை கோலியாத்தை செய்தது போல இங்க கொண்டு வந்த நோக்கம் என்ன? நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், சிற்றுமத்தை ஜெயிக்கணும். நீங்கள் பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடையணும், மகிமை மேல் மகிமை அடையணும். தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த கொண்டு வந்ததின் நோக்கத்தின்படி நாம் ஒப்பு கொடுக்கணும். கொண்டு வந்த நோக்கத்தின்படி ஒப்பு கொடுக்கணும். யாரெல்லாம் ஒப்பு கொடுப்பீர்களோ தெய்வ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். தோத்திரம். அங்க
அடுத்தது இரண்டாவதாக பார்க்கிறோம். முதலாவது அவனை சத்தம் பின்னாடி இருந்து முதலாவது அவனை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. இரண்டாவது என்ன பண்ற? யார் நடத்துறார்? யாரை கண்டுபிடிச்சார்? இஸ்ரவேல் ஜனங்களை கண்டுபிடித்தார். யாக்கோபே, இஸ்ரவேலே, அல்லேலூயா. எழுத்தின் பிரகாரமான இஸ்ரவேலர்கள் அவர்கள், ஆவிக்குரிய பிரகாரமான நாம் தான் இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, அவனை நடத்தினார். உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, இந்த சபையில கொண்டு சேர்த்தது மாத்திரமல்ல, நிச்சயமாய் அவரை நடத்துகிற தெய்வம். நிச்சயமாய் கர்த்தர் உன்னை நடத்துவார். உபாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. அந்நிய தெய்வம் அவனோடு இருந்ததில்லை. அல்லேலூயா. யாரும் ஆண்டவர் உங்க பக்கத்துல ஒப்பு கொடுக்க மாட்டார். யாரும் கையில உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். தோத்திரம். அந்நிய தெய்வம் அவனோடு இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அல்லேலூயா. உன்னை வழி நடத்துகிற தெய்வம் ஒருவர் உண்டு. அவர் உன்னை வழி நடத்துவார். எதற்காக உன் வழி நடத்துகிறார்? எதற்காக உன் வழி நடத்துகிறார்? அந்த வனாந்தர பாதையில், சிவந்த சமுத்திரத்திலும், யோர்தானை, எரிகோ பட்டணங்கள், இவ்விதமாக அந்த வனாந்தரத்தில் நீங்கள் சோர்ந்து போகாம, பலவீனம் பண்ணாம, நீங்கள் கலங்காதபடி, நீங்கள் பின்னிட்டு திரும்பாதபடி தெய்வம் ஒருவரே உங்களுக்கு முன்பாக இந்த வழி நடத்துகிறார். அல்லேலூயா. உங்களை கண்டு பிடித்தவர், உன் கரத்தை பிடித்தவர் உன்னை கைவிடல, முறுக்காத. ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை விட்டு விட்டார், என் ஜெபம் கேட்கப்படல, என் காரியங்களுக்கு பதில் கிடைக்கல. தெய்வ ஜனங்களே, ஒருபோதும் நிவிதமான எண்ணங்களோடு இருக்காத. தெய்வம் தான் அவனை கொண்டு வந்திருக்கிறார். தெய்வம் தான் அவனை கண்டுபிடித்திருக்கிறார். அவன் நோக்கம் நிறைவேறதற்காக நீ ஆவிக்குரிய ஜீவியத்துல பறக்க உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீயாய் ஜெபிக்கணும், நீயாய் துதிக்கணும், நீயாய் தாவீது சொல்றார் இல்லையா, நான் உபத்திரப்படுகிறது நல்லது. அதனால அல்லேலூயா. வாழ்க்கையில் உபத்திரம் வருது, கஷ்டங்கள் வருது, வேதனை வருது, கண்ணீர் வருது. எதற்காக? அவருடைய பிரமாணத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அதை கண்டு சோர்ந்து போயிடக்கூட கர்த்தருடைய வழி நடத்துவார். அந்நிய தெய்வம் அல்ல, கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அவர் நித்தமும் உங்களை நடத்துவார், உங்களை விடவே மாட்டார். சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், 78ஆம் சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். பகலிலே மேகத்தினாலும் ராமுழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். பகலிலே மேகத்தினாலும் ராமுழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பகலிலே மேகத்தினாலும் ராமுழுதும் அக்கினினாலும் அவர்களை வழிநடத்தினார். உன் தெய்வம் உன்னோடு இல்லை என்று நீ நினைக்க வேண்டாம். தோத்திரம். யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களோ, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களோ, ஒவ்வொருவருக்கும் 2 தேவ தூதர்கள். எத்தனை தேவ தூதர்கள்? 2. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்குறவங்க சொல்லுங்க. அல்லேலூயா. பின்னாடி வருது பத்தில. அப்ப தெய்வம் ஒருவரே உங்களை வழிநடத்துறார். எப்படி பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் உங்களை வழிநடத்துறார். அப்ப ஒரு நிழல் இஸ்ரவேல் ஜனங்களை காத்தது, ஒரு மேகம் இஸ்ரவேல் ஜனங்களை காத்தது. அப்ப தம்முடைய தூதன் என்ன பண்றார்? இஸ்ரவேலுடைய சேனைக்கு முன்பாக பின்பாக தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. பார்வோனுடைய சேனை இஸ்ரவேல் ஜனங்களை நெருங்காதபடிக்கு பார்வோனுக்கு வெளிச்சம் இருந்தாக்கா இவங்களுக்கு இருள், இங்க வெளிச்சம் இருந்தாக்கா அங்க இருள். இவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தவர். உன்னை அவர் வழி நடத்துவார். உன் வாழ்க்கையிலே அவர் உன்னை வழி நடத்துவார். நீ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கொடுக்கணும். அல்லேலூயா. உன்
உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்துக் கொடு. அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எந்தவனுக்கு உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு இருக்கு. நீங்க என்ன, நான் பாத்துக்கிறேன், எனக்கு அறிவு உண்டு, எனக்கு திறமை உண்டு, நான் பாத்துக்கிறேன், உன்னால பாத்துக்க முடியாது. உன் வாழ்க்கை எப்பொழுது கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறாயோ, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாயோ, அப்பொழுதுதான் அவர் உன்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 78 சங்கீதம் 53 வசனத்திலே அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. அவர்கள் பயப்படாதபடிக்கு. உன் வாழ்க்கையில் எதை குறித்து பயப்படாது. ஏன் பயப்படுற? கர்த்தர் வழி நடத்துறார், கர்த்தரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரை கண்டாலும் பயம், பேயை கண்டாலும் பயம், மனுஷனை கண்டாலும் பயம். ஹல்லேலூயா. விலகின வந்தாலும் பயம், சக்கரவியாதி வந்து பயம். ஹல்லேலூயா. நீ ஏன் பயப்படுற? ஆண்டவர் உன்னை வழி நடத்துறாரு. தெய்வத்துக்கு அறியாம ஒன்றுமே வராது. ஹல்லேலூயா. அவர்கள் பயப்படாதபடி அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். பத்திரமாய். ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, நீங்கள் பலவீனப்படாதபடிக்கு நம்முடைய தெய்வம் ஒரு தாயை போல, தகப்பனை போல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர் இன்றைக்கு உங்களை நடத்துவார். உன் பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாப்பார். உன்னுடைய சந்ததியை பத்திரமாய் பாதுகாப்பார். உன் கணவர், மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் வழி நடத்துவார் என்றால் அந்நிய தெய்வம் இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே வழி நடத்துகிறார். அப்பனா பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள், கணவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், மனைவி பாதுகாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. பத்திரமாய், எந்த மனுஷன் நெருங்காதபடி, சத்துரு நெருங்காதபடி, வியாதி பலவீனங்கள் தொடாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பத்திரமாய் வழி நடத்தினவர் உன்னை அவர் பத்திரமாய் வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 107 சங்கீதம் 7 வசனம். சங்கீதம் 107 சங்கீதம் 7 வசனம். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். ஹல்லேலூயா. எழுத்தின் பிரகாரமான கானான் தேசத்துக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். ஹல்லேலூயா. சீவந்த சமுத்திரம் பிரிக்கும் போது உலர்ந்த தர, யோர்தான் பிரிக்கும் போது உலர்ந்த தர. ஹல்லேலூயா. அங்க சேரவில்லை, சகதி இல்லை. உலர்ந்த தர வழியாய் தெய்வ இஸ்ரவேல் நடத்தினவர் உன்னுடைய வழிகளை அவர் செவ்வைப்படுத்துவார். எதுக்கு? நீ போய் அந்த ஊருக்கு சேர வேண்டும். தாபரிக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்குகிற இடம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அவைக்குரிய ரீதியான பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போய் சேர வரைக்கும் அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். ஹல்லேலூயா. நீங்க கவலைப்படாது. இங்க பாருங்க, அவர் மேல் இறக்கி விடு. உன் பிள்ளைகள் குறிச்ச பாரத்தை அவர் மேல் இறக்கி விடு. வியாதியா பலவீனங்களா போராட்டங்களா உன் பாரத்தை கர்த்தர் மேல் இறக்கி விடு. நீ சுமந்தாத உனக்கு பாரம். நீயே அதை கண்டு முறுமுறுத்து கேள்வி கேட்டுட்டு இருக்க கூட கர்த்தர் பார்த்துக்கிடுவார். யோபு சொல்றார் இல்லையோ, அவரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெறாமல் இருக்க முடியுமோ? கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. யோபு மனை சொல்லி தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லு. இல்ல, நான் அப்படி செய்ய மாட்டேன். யோபு செய்கிறது எல்லாரும் ஏன் உன்னை உத்தமத்தில் உறுதியாய் நின்று கொண்டிருக்கிறேன், விட்டு தள்ளும் என்று சொல்கிறார். இல்ல, நான் உத்தமத்தில் உறுதியாக இருப்பேன். வியாதி வந்தாலும் உறுதியா இருப்பேன், பலவீனம் வந்தாலும் உறுதியா இருப்பேன், போராட்டம் வந்தாலும் உறுதியா இருப்பேன். என்ன இழப்புகள், தொழில நஷ்டமா, பிள்ளைகள் மத்தியில் ஒரு நஷ்டமா, வேதனையா, ஒரு இழப்பா, நீ பயப்படாது. உன் உத்தமத்தில் உறுதியாயிரு. உன் பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். நீ தாபரிக்கும் இடத்திற்கு உன்னை போய் கொண்டு போய் சேர்ப்பார். உன்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்றான். தாவீது என்ன சொல்றான் தெரியுமா? சங்கீதம் 139 சங்கீதத்துல 23 வசனம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என் சிந்தனைகள் எப்படிப்பட்டது என்னை ஆராயோ. எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்றீங்க? தாவீது சொல்ற, ஆண்டவரே, நீர் என்னை வழி நடத்துகிறீர், நீ என்னை போஷிக்கிறீர், நீ என்னை காப்பாற்றுகிறீர், நான் கற்றுக்கொள்ளும்படி நல்ல ஒரு சபையை எனக்கு தந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே,
என்னை ஆராய்ந்து பாரோ. ஏன் ஆராய்ந்து பார்க்கணும்? ஆண்டவரே என் இருதயத்தை அறிந்து கொள்ளோ, என் சிந்தனை அறிந்து கொள்ளோ. அல்லேலூயா. சங்கீதம் 39 சங்கீதம் 4 வசனத்துல 24 வசனம், 39 சங்கீதம் 24 வசனம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இப்ப தாவீது சொன்னான், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஏன்? வேதனை உண்டாக்கும் வழி, நான் உம்மை வேதனைப்படுத்துகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று அறிந்து நித்திய வழியிலே என்னை வழிநடத்தும். அல்லேலூயா. ஆண்டவர் நோக்கம் என்ன? நீ தாபரிக்கும் ஸ்தலத்துக்கு கொண்டு போக முடியாத ஒரு நோக்கம். ஆனால் உன்னுடைய வழிகள் தேவனுக்கு வேதனைப்படுத்துகிறதாக இருக்கிறது. உன் சிந்தனைகள் வேதனைப்படுத்துகிறதாக இருக்கிறது. எப்பத்தார் விசுவாசமான வார்த்தைகள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் யாரு? விசுவாசிகள். விச ஊசிகள் இல்லை. நம்ம எல்லாம் யாரு? விசுவாசிகள். அப்ப விசுவாசிகள் விசுவாசமா இருக்கணும். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும். அல்லேலூயா. தாவீது சொல்றான், ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தோ. நீர் ஸ்தாபரிக்கும், என்னை ஸ்தாபரிக்கும் அந்த ஸ்தலத்துக்கு என்னை கொண்டு போய் விடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தாவீது ஜெபமெல்லாம் நித்திய வழி நோக்கிதான். உன் வாழ்க்கையில் இருக்கா? ஸ்தோத்திரம். வாழ்ந்த போதும், சாப்பிட்டா போதும், எங்கடா போதும் செத்த யாருக்கு தெரியும், எங்க மறக்க பண்ண போறாங்க, அவ்வளவுதான். இல்ல, மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. மரணத்துக்கு பின்புதான் நம்முடைய வாழ போகிறோம். நித்திய நித்தியமாய் யுக யுக காலமாய் தேவனிடத்தில் இருக்க போகிறோம். அதனால இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில உம்மை வேதனைப்படுத்துகிற வழி என்னிடத்தில் உண்டு ஆண்டவரே. எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. என் வழியை செவைப்படுத்தோ. கரடமுரடான வழிகளை எடுத்து போட ஆண்டவரே. எப்படி ஒப்பு கொடுக்கிறாயோ அப்படியே ஆண்டவர் எடுத்து போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 58 அதிகாரம் 11 வசனத்திலே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது. அல்லேலூயா. வேதனை உண்டாக்குற வழி எவை என்று சோதித்து ஆராய்ந்து பார்த்து அந்த வழியிலிருந்து வெளியே வந்து கர்த்தருக்கு பிரியமான வழியிலே சீனிப்பாய் என்றால் மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக மாற்றுவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய சீனியத்தை உணர்ந்து கொண்டான், தன்னுடைய சிந்தனைகளை உணர்ந்து கொண்டான், தன்னுடைய எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டு வேதனை உண்டாக்க வழி நிறுத்தி உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்த வேண்டும். அதே போல் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே என் வார்த்தையை மன்னியும், என் சிந்தனைகளை மன்னியும், என் மீறலை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், உம்முடைய வழியிலே என்னை வழி நடத்தும். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் குடும்பம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். தன் பிள்ளையை உணர்ந்தவன் யார்? உன் பிள்ளையை உணரும்போது, உன் பிள்ளையை உணர்ந்து ஆண்டவருடைய வழிகளில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய வழி நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது உன் வழியில சமாதானம் இல்லையா? லூக்கான் புத்தகம் 1 அதிகாரம் 79 வசனம். லூக்கான் புத்தகம் 1 அதிகாரம் 79 வசனம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். அப்ப அருணோதயம் நம்ம சந்தித்திருக்கிறது. எதுக்காக சந்தித்திருக்கிறது? நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். அல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நீ எங்க போனாலும் சமாதானம், வீட்டுல இருந்தாலும் சமாதானம், வேலைக்கு போனாலும் சமாதானம், என்ன காரியத்துக்கு போனாலும் சமாதானம். உன் வாழ்க்கையில தேவன் தம்முடைய சமாதானத்தினால் உன்னை நிரப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அவனை கண்டுபிடித்தார், செகண்ட் அவனை நடத்தினார், தேர்ட் அவனை உணர்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டுபிடித்தார், நடத்துறார். அப்ப நமக்கு உணர்வு மிக மிக அவசியம். அல்லேலூயா. தொட்டா சிரிங்கி யார் பார்த்திருக்கீங்க? தொட்டா சிரிங்கி கிட்ட போனா விரல எடுத்துட்டு கிட்ட போனா மட்டும் பார்க்கலையோ?
தொட்டா சிலுங்கி பார்க்கலையோ? கிட்ட போனோடனே அதை சுருங்கிக்கிறோம். அதுக்கு உணர்வு இருக்கு. அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் தெய்வ பிரசன்னத்துல உணர்கிறார்களோ, தெய்வ சமூகத்துல உணர்கிறார்களோ, கர்த்தர் தம்மோடு இருப்பதை உணர்கிறார்களோ, உணர்வு உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. இப்ப அவர் அவனை உணர்த்தினார். நீ உணரு, நான் உன்கிட்ட பேசுற உணரு. ஸ்தோத்திரம். நீ தேவ சமூகத்துல வந்திருக்கிற, கர்த்தருடைய வார்த்தை கேளு, உணரு என்று சொல்றார். அல்லேலூயா. உணர்வில்லாதவர்கள் நல்ல பாட்டு விடுத்துவாங்க. அல்லேலூயா. உணர்வில்லாதவர்கள் தேவ சமூகத்துல நல்ல தூக்கம். இல்லையா? எதுக்கு வந்தோம் இன்னும் தெரியாது, என்ன பிரசங்கம் பண்ணாங்க தெரியாது, என்ன பாட்டு பண்ணாங்க தெரியாது. அவர்கள் குடும்பத்தை குறிச்சு கவலை இல்லை, சத்தியத்தை குறிச்சு கவலை இல்லை, மேல போடுமா கவலை இல்லை. தோத்துரும். அவர்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் தேவனை அறிந்தும், வசனம் இருக்குல்ல, அவர்கள் தேவனை அறிந்தும், தேவனை ரோமர் 1:21, ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அனைவரும் தேவனை அறிந்தவர்கள். தேவனை அறியாதவர்களை போல தேவனை அறிந்தவர்களாக நாம் அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் நம்ம இருந்தோம்னா நம்ம சிந்தனையினால வீணராக இருப்போம். அல்லேலூயா. உணர்வு இல்லாமல் இருக்கிற அவருடைய இருதயம் இருளடையும், பாவத்தினால் நிரம்பும், உலக லௌகிகத்தினால நிரம்பும், பிசாசு குடிக்கொள்ளும். அப்ப நம் தேவனை அறிந்திருக்கிறோம், அவர் ஸ்தோத்திரியாமலும் துதியாமலும் இருப்போம்னா உணர்வில்லாமல் போகும் நம்முடைய இருதயம். அல்லேலூயா. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது என்றா, கர்த்தர் என்ன பண்றாரு, யாரெல்லாம் உணர்வோடு இருக்கிறாங்களோ அவரை நோக்கி பார்க்கிறார். சங்கீதம் 14 சங்கீதம் 2 வசனம். சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? அல்லேலூயா. யார உணர்வோடு ஆண்டவர் தேர்ந்தீங்க, யார உணர்வோடு தோத்திரம். சிஸ்டர் மட்டும் பாட்டு போடுறாங்க, பின்னாடி சவுண்ட் கேட்கல, ஜனங்க பாடதே இல்லை. அல்லேலூயா. அப்ப நாம் உணர்வோடு பாடணும், உணர்வோடு மகிமைப்படுத்தும். உணர்வு அவசியம். கர்த்தர் அவனை உணர்த்துகிறார், தேவ சமூகத்தில் அவனை உணர்த்துகிறார், வசனத்தின் மூலமாய் அவனை உணர்த்துகிறார், பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவனை உணர்த்துகிறார். அல்லேலூயா. முதல் உன்னை கண்டுபிடிச்ச தாய் வயிற்றில் உருவாக உன்னை கண்டுபிடிக்கிற, ஸ்தோத்திரம், உடையவான சேற்றிலிருந்து கண்டுபிடிக்கிற, கரவனாலுக்கு பின்னாடி போன தாவீதை கண்டுபிடிச்ச. இரண்டாவது அவனை நடத்துற, வா என் கரம் உன்னோடு இருக்கு, வா. கரம்னா தேவ சமூகம். என் கரம் உன்னோடு இருக்கு, வா என் கரத்துல இரு, என் களத்தில் அடங்கி இரு, நான் ஏற்ற களத்தில் உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா. அடங்கி இருக்கணும், கற்றுக்கொள்ளணும், அப்பொழுதுதான் உணர்வு உயர்த்த முடியும். அப்புறம் உணர்வாக்குற, இதோ நான் உனக்கு பேசுறேன், இதோ என் வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இப்படி நட, இந்த வழியில போவாத, அந்த வழியில போவாத. உணர்த்துகிறார், தெய்வம் உணர்த்துகிறார், வசனங்களை படின்னு உணர்த்துகிறார், ஆராதின்னு உணர்த்துகிறார், ஸ்தோத்திரம் பண்ணி உணர்த்துகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் உணர்வு அடைகிறார்களோ, வேதனை சொல்கிறது. ஏசியா புஸ்தகம், ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28 வசனம். அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே. பால் மறந்தவர்களுக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையிலே பால் என்றால் இயேசு விடுவிக்கிறார், இயேசு சுகமாக்குறார், இயேசு தான் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிச்சிட்டே இருப்பார். அல்லேலூயா. இது பால் குடிக்கிறவங்க. எப்பதாலும் ஆசீர்வாதம் தான் சொல்லணும், கடிந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பால் மறந்தவர்களுக்கு தான். யாருக்கு உணர்த்துவார்? நீ எப்போ, நீ எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, எதுக்காக தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிற, உன்னை குறித்து தேவனுக்கு என்ன நோக்கம்? சின்ன பிள்ளை வெளியே வா. அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் சொல்றார், நான் சிறுபிள்ளையாக இருந்த பொழுது சிறுபிள்ளை போல பேசினேன்,
சிரிப்புரை போல நடந்து கொண்டோம். ஆனா புருஷனான பொழுது சிறுபிள்ளை தன்மை எல்லாம் ஒடுத்தி விட்டேன். அல்லேலூயா. நம் தேவனுடைய சமூகத்துல புருஷர்கள் கற்றுக்கொண்டவர்கள், தேறினவர்கள், தேவன் தேறினவர்களாக மாற்றுகிறார், புருஷனாக மாற்றுகிறார். யார் உணர்வு அடைவார்கள்? கர்த்தரோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களிடம் பேசிட்டு இருக்கிறார். நீ உணர்வு அடைவியா? ஆவியான மத்தியில வந்திருக்கிறார், உணர்வியா? தேவ பிரசன்னம் சூழ்ந்திருக்கு, உணர்வியா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உணர்வு இல்லாம தேவனை அறிந்தோம், அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் இருக்கிறதுனால தன் சிந்தனையினால் பீடனால் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வு கர்த்தரோடு உணர்வை தருகிறார். தேவ சமூகத்தில் உணர்வு, உன் பிரசன்னத்தை உணர்வு, தேவ தூதர்கள் உன் பக்கத்தில் இருக்கிறது உணர்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நன்றாய் அவனை உணர்த்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். புருஷரான வரையும் புருஷராக மாற்றி நன்றாய் போதிக்கிறார். இதான் சத்தியம், இதான் உபதேசம், இதான் பெந்தேகோஸ்தே சபை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க சீத சபையில பின்னாடி போய் உட்கார்ந்தா நிறைய வாலிபர்கள் தூங்கிட்டே கிடப்பாங்க. அல்லேலூயா. நிறைய வாலிபர்கள் தூங்கிட்டே கிடப்பாங்க. சின்ன பிள்ளை இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டே இருப்பாங்க. அவர் பாட்டு பிரசங்கம் பண்ணுவார், இயேசு ஆசீர்வதிக்கிறார், விடுவிக்கிறார். அவ்வளவுதான். எதுக்கு தேவ சமூகத்துக்கு வந்தோம், எதுக்கு வந்தோம் போனோம்னு தெரியாது. அல்லேலூயா. அப்ப பல சபைகள் இவ்விதமாக அண்ணா பெந்தேகோஸ்தே சபை மாத்திரம் நீ கர்த்தருடைய வருகைக்கு எடுத்துக் கொள்ளப்படணும், நீ இயேசுவை போல மாறணும், உன் நடக்கை மாறணும், சிந்தை மாறணும். அல்லேலூயா. உன் எல்லாம் மாற வேண்டும் என்று உனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற சபை தான் பெந்தேகோஸ்தே சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய தேவன் அவனுக்கு நன்றாய் போதிக்கிறார், சத்தியத்தை போதிக்கிறார், உபதேசத்தை போதித்து அவனை உணர்த்துகிறார். நீ மாறு, உன் பிள்ளைகளை மாற்று, பெந்தேகோஸ்தே சபை அனுபவத்துக்கு வா, அப்பொழுது வருகைக்கு போக முடியும் அவனை உணர்த்துகிறார். அல்லேலூயா. அதுக்காக என்ன பண்றார்? அவருடைய ஆவியை கொடுக்கிறார், ஆவியினால் உணர்த்துகிறார். நெகேமியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். வாசிங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்ப அவர்களுக்கு அறிவை உணர்த்த நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஏன் சபையில் ஊற்றப்படுகிறது? ஏன் பரிசுத்த ஆவியானவர் நாம் நிரப்பப்பட வேண்டும்? உணர்வு அடைவதற்காக, கிறிஸ்து நம்மோடு பேசுகிற உணர்வு அடைவதற்காக, தெய்வ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது உணர்வு அடைவதற்காக. இந்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து உன்னை சகல சத்தியத்துமாய் உன்னை நடத்துகிறதை நீ உணரணும். அல்லேலூயா. உன் குடும்பத்தை நடத்துகிற நீ உணரணும், உணர்வு அடையணும். எந்த ஒரு மனுஷன் உணர்கிறானோ அவன் துணிகரமாய் பாவத்தை கடன் கொடுக்க மாட்டான், துணிகரமாய் தேவ சமூகத்துக்கு வெளியே போக மாட்டான், துணிகரமாய் தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்யவே மாட்டான். அவர்கள் உணர்வு உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வு உள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பச்சமாய் பேசினான். கர்த்தருக்கு அடுத்த 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவன் கர்த்தருக்கு அடுத்த காரியம், பரலோகத்துக்குரிய காரியம். பச்சமாய் எசேக்கியா அவர்கள் உணர்வுள்ளவர்களோடு லேவியர்களோடு பச்சமாய் பேசுறான். நீங்க எல்லாம் லேவியர்கள், நீங்க தேவ ஊழியர்கள், நீங்க தேவ பிள்ளைகள் என்று அவர் பச்சமாய் பேசி அவர்களை தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் அவர்களை விதமாய் நடத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, பிரமாணங்களை கை கொள்ளும் போது நம்மை உணர்வுள்ளவராக மாற்றுகிறார். அப்ப அந்த உணர்வை தாரும் தாவீது சொல்றான். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் வேதத்தை பற்றிக் கொண்டு முழு இதயத்தோடு அதை கை கொள்வேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. தாவீது ஜெபம் பண்ணான். நீங்கள் ஜெபிக்கணும். என் பிள்ளைகளுக்கு உணர்வை தாரும், என் மனைவிக்கு உணர்வை தாரும், என் கணவருக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. அப்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு உணர்வை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் உணர்வு இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. உணர்வு ஆவியிலே களி கூறணும். இயேசு பேசுகிற வார்த்தையை கேட்கணும். தெய்வ பிரசன்னத்தை உணரணும். இந்த உணர்வு நமக்கு மிக மிக அவசியம். இந்த உணர்வு நமக்கு இருந்தால்தான் தேவனுடைய செயல்படி, அவர் திட்டத்தின்படி நாம் நடக்க முடியும். இல்லைன்னா நம்ம நடக்க முடியாது. அல்லேலூயா. யாரெல்லாம் உணர்ந்து கொள்கிறார்களோ, தேவ பிரசன்னத்தை உணர்கிறார்களோ, சத்தத்தை உணர்ந்து அதன்படி கட்டளைப்படி பிரமாணப்படி அவர்கள் ஜீவிக்கிறார்களோ, அவர்களை கண்மணி போல காத்தருள்வார். ஆசிங்க. அவனை தமது கண்மணி போல காத்தருள்வார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அவனை கண்டுபிடித்தார், செகண்ட் அவனை நடத்தினார், தேர்ட் அவனை உணர்த்தினார், ஃபோர்த் நீங்கள் உணர்த்தப்பட்டவர்கள், தேவனோடு பேசுகிறார் என்று உணர்த்தப்பட்டவர்கள், தேவ சமூகத்தில் ஆவியான அசைவாடி கொண்டிருக்கிற உணர்த்தப்பட்டவர்களை, அந்த சந்ததியை, அந்த குடும்பத்தை கண்மணி போல காத்தருள்வார். யாரெல்லாம் ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவரோடு ஜெபிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படி எண்ணம் கொண்டவர்கள், உணர்ச்சி உள்ளவர்கள், அந்த உணர்ந்து கொண்டவர்கள், அவர்கள் குடும்பம், அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் கண்மணி போல காத்தருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 17ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கண்மணி போல என்னை காத்தருளும் என்று தாவீது சொல்றான். கண்மணி போல என்னை காத்தருளும். அப்ப தாவீது இந்த உணர்வை பெற்றுக் கொண்டபடினாலே தனக்கு இந்த உலகத்துல பாவம், இருள் இந்த சூழ்ந்து இருக்கும்போது, வஞ்சகம் சூழ்ந்து இருக்கும்போது, துர்மார்க்கம் சூழ்ந்து இருக்கும்போது, இந்த உலகத்துல எங்களை என் சந்ததி கண்மணி போல காத்தருளும் என்று ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இப்ப தாவீது சொல்றான் கண்மணி போல காத்தருளும். எதற்கு காத்தருளும்? சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். என்னை ஒடுங்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண கவிஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அப்ப என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கு என்னை காத்தருளும், என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற பிராண பகைஞனுக்கு என்னை காத்தருளும். அல்லேலூயா. இந்த பூமியில நீங்கள் பாதுகாக்கப்படணும்னா, ஆண்டவர் உங்களை காக்கணும்னா, நல்ல உணர்வுள்ள ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அந்த உணர்வுள்ள ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது தெய்வம் உன்னை பாதுகாப்பார், தெய்வம் உங்களை நடத்துவார். அதாவது சங்கீதம் 116ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். பலவிதமான நெருக்கடி, பாரங்கள், கவலைகள், சஞ்சலங்கள், வேதனைகள், இழப்புகள் எல்லாம் வாழ்க்கையில வரும். ஆனால் கர்த்தர் உங்களை கண்மணி போல காத்தருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வம், நம்முடைய தெய்வம், நம்மை காத்தருளுகிற தெய்வம், நம்மை நடத்துகிற தெய்வம். அவர் நம்மை ஒருபோதும் விடவே மாட்டார். எந்தவளுக்கு, அதாவது சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 173ஆம் வசனத்திலே, 173ஆம் வசனத்திலே, நான் உம்முடைய கட்டளைகளையும் தெரிந்து கொண்டபடினால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. ஆண்டவருடைய கரம் நமக்கு துணையாயிருக்கிறது. யாபேஸ் சொல்கிறார், 1 நாளாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து நீங்க என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவனால் கருளினார். அல்லேலூயா. வாழ்க்கையில் எதெல்லாம் கேட்கிற ஆண்டவர் நடத்துகிறதை ஒப்பு கொடுக்கிறாயா? ஏன் உன்னை அவர் தெரிந்து கொண்டார், ஏன் அவர்களை கண்டுபிடித்தார் என்று உணர்ந்து கொள்வோம். அதுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போதுதான் தெய்வம் நம்மை நடத்துவார். நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்துல எழுந்து நிற்போம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். தோற்றுறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்த்தது போல, நான் அவனை முன்குறித்தே தெரிந்து கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். எதற்காக கண்டுபிடித்தீர் தெய்வமே? என்னுடைய குடும்பத்தை எதற்காக கண்டுபிடித்தீர் என்ற கேள்வி ஒரு கூட எழுப்பிக் கொண்டே இருக்கணும். ஆண்டவர் நோக்கம் உண்டு, உன்னை குறித்த ஒரு நோக்கம் உண்டு, உன்னை குறித்த ஒரு திட்டம் உண்டு.
அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் அவர் உன்னை கண்டுபிடித்து இருக்கிறார். உன்னை கண்டுபிடித்தவர் உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். உன்னை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதனால தேவ சமூகத்தில் காத்திரு, கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை கற்றுக்கொண்டிரு. உன்னை கண்டுபிடித்து அவனை நடத்துகிறார். சத்தியத்தின் மூலமாய் நடத்துகிறார், வசனங்கள் மூலமாய் நடத்துகிறார், ஊழியர்கள் மூலமாய் நடத்துகிறார், ஆவியானவர் மூலமாய் நடத்துகிறார். அவனை நடத்தி தேவ சமூகத்தில் அவனை நடத்தி அவனை உணர்த்துகிறார். இதோ நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், நீ ஒப்புக்கொடு, உன் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக்கொடு, நான் உனக்கு சுதந்திரம் ஒப்புக்கொடு. உணர்த்துகிறார். உன்னை உணர்த்துகிற தெய்வம் ஆவியினால் உணர்த்துகிறார், வசனத்தினால் உணர்த்துகிறார். நீ உணர்வு அடைய வேண்டும். உணர்வுள்ளவன் உண்டோ என்று உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். உணர்வுள்ளவர்கள் மனசாவப்படுவீங்க, உணர்வுள்ளவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்க. தோன்றும் உணர்வை தருகிறார். அது மட்டும் இல்லாமல் கண்மணி போல காத்தருளுகிறார். உன்னை கண்மணி போல ஆண்டவர் பாதுகாக்கிற தெய்வம். அல்லேலூயா. தோத்துறாம் 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 தோத்துறாம். முன்னே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கவில்லை, முன்னே நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை. இப்பொழுது நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம். அவர் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார், அவர் நம்மை நடத்தி இருக்கிறார், அவர் நம்மை உணர்த்திருக்கிறார், அவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்துவார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேல் நடத்துவார், இனிமேல் நடத்துவார். உன் பாதங்களை அவர் மேல் வைத்துவிடு. ரிபாலா ஷெகடபகடபகடா ஷெகடபகடபகடபகடா ஷெகடபகடபகடபகடா ரிமானா திலடபகட. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், ஆவியான அபிஷேகம் இறங்கட்டும். தெய்வமே கர்த்தரோடு பேசியிருக்கிறார் என்று நீ உணர்வு என்றால் உன் கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, வாயை திறந்து தெய்வமே என்னை கண்டுபிடித்த நோக்கத்தை நிறைவேற்றும், என்னை கண்டுபிடித்த நோக்கத்தை நிறைவேற்றும். ஓ ரிபகட பகட பகடா ஷகட பகட பகட பகடா ஷகட பகட பகட பகடா ரிபகட வலைடா ஷகட பகட பகட பகடா ரிகட பகட பகட பகடா. ஓ நீ அவமானம் அடைய மாட்டாய், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். இதோ ஓ ரிகட பகட பகடா ஷகட பகட பகடா. ஹalleluya ஹalleluya. உன்னை அழைத்தவர் உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை அழைத்தவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிபகட பகட 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 ஷகட பகட பகட. இயேசு மாத்திரம் நோக்கி பாரு, இந்த மனுஷனை நோக்கி பார்க்காத. யாரை நீ சார்ந்து கொள்ளாத, யாரிடத்தில் ஆலோசனை கேட்காத. அவருடைய கரம் உன்னோடு கூட இருக்கு, ஆண்டவருடைய பொய்ய உன்னோடு கூட இருக்கு. உனக்கு எதற்காக தெரிந்து கொண்டு இருக்கிறார்? உன் நோக்கம் என்ன? எசப்பா எதற்காக என்னை தெரிந்து கொண்டு நோக்கம் என்ன? சொல்ல வந்தவர், சொல்ல வந்தவர். ஓ ஒரு தகப்பன் தன் பிள்ளை கூட பேசுவது போல கர்த்தரோடு பேசுகிறார், கர்த்தரோடு நடத்துகிறார். நான் அவனை கண்டுபிடித்தேன், நான் அவனை நடத்துகிறேன், நான் அவனை உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறேன், நான் அவனை கண்மணி போல பாதுகாக்கிறேன். இந்த காரியத்தை உனக்குள்ள நடப்பிக்க முடிய விரும்புகிறார், இந்த காரியத்தை உனக்குள் நடப்பிக்க முடியாது விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல இயேசுவை நோக்கி பார். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன்.
இறுதி வரை என்னை நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ, அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ, அனைத்தில் நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்தில் நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ, அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ, அனைத்து நின்றும் நீ விடுவிக்கின்றீர். அனைத்து நின்றும் நீ விடுவிக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ, அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ, அனைத்து நின்றும் என் மகளே நீ கலங்காதே. ஓ என் கரம் உன்னோடு கூட இருக்கிறது. ஓ அன்றைக்கு சாமே என்னோட கரை இருந்தது போல உன்னோட கரமோடு இருக்கிறது. தீங்கு உன்னை துக்கப்படுத்துவது இல்லை. இந்த வல்லமையும் உன்னை தொடுவது இல்லை. வியாதிகள் உன்னை தொடுவது இல்லை. போராட்டம் உன்னை தொடுவது இல்லை. நான் உன்னை கண்டுபிடித்தேன், நான் உன்னை நடத்தினேன், நான் உன்னை உணர்த்துகிறேன். நான் உன்னை கண்மணி போல காத்தருவேன். இம்மட்டோரை நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். வல்லமை பவர் ஆவில் அழகாயிருப்பாயாக, ஆவில் அழகாயிருப்பாயாக. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நீ பயப்படாது, நீ பயப்படாது. உனக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவி இதோ உன்னை தலைந்து நான் பயமுள்ள ஆவியை கொடுக்கிறேன். நான் பயமுள்ள ஆவியை கொடுக்கிறேன். அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி, பலமுள்ள ஆவி நான் கொடுத்திருக்கிறேன். சத்துருக்கு எதிர்த்து நில், அப்பொழுது விட்டு ஓடி போறான். சத்துருக்கு எதிர்த்து நில். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த மனுஷர்கள் மத்தியில் நீ வெட்கப்பட்டு தலை குனிந்தாரோ, எந்த ஜனத்தின் மத்தியில் தலை குனிந்தாயோ, அந்த இடத்தில் உன் தலை நான் நிமிர செய்வேன்.
சொல்லுகிறார். ராபா லா ஷகடபா நா துதேதேபே. இமட்டுமா அவருடைய பரிசுத்த ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தினபடியால் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மத்திலே பேசியிருக்கிறார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபே அவர் சுதந்திரம். பாழான நிலத்திலும் உள்ளே விடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் நான் அவனை கண்டுபிடித்தேன், அவனை நடத்தினான், அவனை உணர்த்தினான், அவனை தமது கண்மணி போல காத்தருளினான். இந்த வசனத்தின்படி தெய்வம் நம்மை நடத்தும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிறார் அடுத்த தேவ ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிக்க நம்மை கர்த்தருக்கு எடுத்து ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாவிக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, இம்மட்டுமாக தெய்வமே, இந்த பரிசுத்த ஆராதனை நீங்க பொறுப்பெடுத்து நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அல்ல தெய்வமே, நீர் எங்களை மறைத்து நீர் வெளிப்பட்டு உம்முடைய பிரசன்னம் வெளிப்பட்டது, உம்முடைய மகிமை வெளிப்பட்டது ஆண்டவரே. சிங்காசனத்திலிருந்து தம்முடைய வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய ஜனத்தோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீ சொன்னீரே ஆண்டவரே, கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து நீ சொன்னீரே, நான் அவனை கண்டுபிடித்தேன், நான் அவனை நடத்தினேன், நான் அவனை உணர்த்தினேன், நான் அவனை கண்மணி போல காத்தருளினே சொன்னீரே ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தத்தின்படி இன்றைக்கு உங்களோடு பேசியிருக்கிறேன். இந்த வாக்கின்படி எங்களை ஒவ்வொருவரையும் நீ கண்டுபிடித்தீர், நீ நடத்தினீர், நீர் உணர்த்தினீர். இம்மட்டுமாய் கண்மணி போல காத்தருளினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த சபையிலே உம்முடைய வருகை நாள் வரை இருந்தோம். நாங்கள் நிலைத்திருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை கற்றுக்கொண்டு உம்முடைய சுபாவங்களால் அலங்கரிக்கப்பட்டு உம்முடைய பரிசுத்தத்தினால் அலங்கரிக்கப்பட்டு மகிமை மேல் மகிமை அடைந்து உம்மை காண ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்கும்படியாய் ஒவ்வொரு தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இம்மட்டுமாய் இந்த பரிசுத்த ஆராதனை பொறுப்பெடுத்து நடத்தினீரே, பரிசுத்த ஆவியினாலே அசைவாடினீரே. நீ பேசுகிற நல்வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறோம், நீரோ இதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் ஆண்டவரே நேரடிப்பட்டிருக்கிற செய்திட உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சங்கடம் போவார்கள் பரவாயில்லை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.